श्रीवल्लभेति वरदेति दयापरेति भक्तप्रियेति भवलुन्तन कोविदेति नादेति नागशयने जगन्निवासे ஆலாபினம் பிரதிதனம் குருமா முகுந்தா. ரொம்ப அருமையான இது பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் வந்து அவ்வளோ தூரம் கிருஷ்ணனை பற்றி பாடியிருக்காரு. 53 ஸ்லோகம் பாடியிருக்காரு. 53 52 53 தான் இல்லையா, 53 அவ்வளோவே சூப்பராக எல்லா ஸ்லோகம். ஸோ முகுந்தா கிருஷ்ணா, இந்த மாதிரி நாங்கள் வந்து உன்னுடைய நாமங்களை வந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படி சொல்லணும்? வல்லபா, வரதா, தயாபரா, பக்தப்பிரியா, பவலுந்தன கோவிதா, நாதா, ஜெகன்னிவாசா, நாகசயனா, இந்த மாதிரி உன்னுடைய நாமங்களை சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இது வந்து போன வாரம் பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த வாரம் பார்க்கலாம். ஓகே, 2வது ஸ்லோகம். மலையாள எடுத்து புக் எடுத்துட்டீங்களா நீங்கள்? கலாதிபதி நீங்கள் புக் வச்சுருக்கீங்களா நீங்கள்? வச்சுக்கோங்க, புக் வச்சுக்கோங்க, நான் கூப்பிட்றேன். ஓகே, Satya Mataji, you got the link, right? Okay, so yes, Prabhuji. Okay. So you can also read, okay? So I will call you. Okay, இப்போ படிக்கலாம். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபா ஜெயது ஜெயது மேஹ ஷியாமலா கோமலாங்கோ ஜெயது ஜெயது பிருத்தி பாரநாசோ முகுந்தா. அவட படிக்கிறேன். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபா ஜெயது ஜெயது மேஹ ஷியாமலா கோமலாங்கோ ஜெயது ஜெயது பிருத்தி பாரநாசோ முகுந்தா பாரநாசோ முகுந்தா. ஸோ பகவானுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். யார் அவர்? தேவகி மாதாஜியோடைய பையன். இது வந்து பார்த்தீங்கன்னா நித்திய லீலான்னுவாங்க. ஸோ இப்போ வந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் கிருஷ்ணா வந்தார் இல்லையா? முடிஞ்சு போச்சியா? அப்படி கிடையாது. சூரியன் இப்போ எங்கே இருக்கு? சூரியன் எங்கே இருக்கு? இப்போ இல்லை இல்லையா? ஆனால் சூரியன் இருக்கா இல்லையா? இப்போ எங்கேயோ இருக்கா இல்லையா? எங்கேயோ இருக்கும்போது இப்போ 12 o'clock இருக்குமா இல்லையா? மதியம் 12 o'clock கூட இருக்கலாம்ல. சூரியன் எங்கேயும் இருந்துகிட்டே இருக்கு, கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணோட இல்லையில் எல்லாத்தையும் வந்துகிட்டே இருக்குமா. 5000 வருடங்களாக முடிஞ்சிருச்சுல கிருஷ்ணா இல்லையில? முடியலையா இன்னும்? கிருஷ்ணர் வந்து தேவிக்கு பையனாக இருக்குது, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. எத்தனை யூனிவர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, இப்போ தான் நான் பேசணும். ஒரு மூடையில் பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டால் என்ன முடியாதுல்ல, அந்த மாதிரி யூனிவர்ஸ், அவ்வளோ யூனிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸ்லேயும் கிருஷ்ணா லீலை நடந்துகிட்டே இருக்குமா. எப்படி நடக்கும்னா அவருடைய லீலை நிற்கவே நிற்காம. ஒரு லீலை வந்து ஒரு யூனிவர்ஸில் பையனாக இருக்கான்னு வச்சுப்போமே, அது முடிஞ்சோடனே இன்னொரு யூனிவர்ஸில் பையனாக இருப்பாராம். புரியுதா? தேவிக்கு பையனாக பிறப்பார். அப்புறம் அது முடிஞ்சு வசுதேவர் வந்து யசோதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாருல, அது முடிஞ்சிடும்ல, இன்னொரு இடத்துல தேவிக்கு பையனாக பிறந்திருப்பார். எப்படி சன்னு மறையவே இல்லையோ அதே மாதிரி லீலைகள் நடந்துகிட்டே இருக்குமா. புரிஞ்சுதா அவனுக்கு ஹரணி? ஓகே, ஸோ இட்ஸ் கால் என்ன, அது பேர் என்ன? நித்திய லீலா. நிற்கவே செய்யாது லீலைகள். ஓகே, அதனால தேவிக்கு பையன் அப்படின்னா இப்போ என்னன்னா, ஒரு டிவோட்டிஸ் வந்து பக்குவம் ஆகிட்டாருன்னா அந்த பக்குவமான டிவோட்டியை டைரெக்டாக கோலோகம் போக முடியாது, பிருந்தாவன் போக முடியாது. அவர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி யூனிவர்ஸ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த யூனிவர்ஸில் என்ன பண்ணுவார், அவர் வந்து அந்த லீலைகளில் பங்கெடுத்துப்பார். ஓகே, இதுதான் வந்து கோலோவிந்தாவன் போகலாம் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ். இதெல்லாம் பரவாயில்ல புக்கில் போட்டிருக்காரு, அவருடைய புக்கில் வந்து 10th காண்டில் போட்டிருக்காரு. ஸோ கிருஷ்ணா, நீ வந்து விஷ்ணு குணத்துடைய ஒளி விளக்கு, எல்லா புகழும் கிருஷ்ணருக்கு உரித்தாகட்டும். உன்னுடைய மிருதுவான உடல் வந்து மேகத்தின் கருமை நிறத்தை ஒத்து இருக்கு. மேகத்தின் கருமை நிறத்தை ஒத்து இருக்கு. பகவான் முகுந்தா முக்தி தரும் முகுந்தா, இந்த பூமியுடைய பாரத்தை வந்து நீ குறைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக கிருஷ்ணன் என்ன சொல்றார் பகவத்கீதையில? பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே. இப்போ யுகந்தோறும் வரேன், எதுக்காக வர்றேன்? இந்த மாதிரி பக்தர்களை காப்பதற்கும் அரக்கர்களை அழிக்கிறதுக்கும் வரேன்றார். ஓகே, இந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு கிருஷ்ணன் வரார்.
பாரம் என்ன பாரம்? பூமிக்கு என்ன பாரம்? பூமி எவ்வளோ நாள் பாரம் தாங்கும் இல்லையா? ஆனால் எந்த மாதிரி பாரம் தாங்க முடியாதா? நாத்திகவாதிகள் போன்ற பாரத்தையும் பொறாமை குணம் உள்ளவர்களையும் தாங்க முடியாது. இந்த மாதிரி உள்ள மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய மிலிட்ரிலாம் பில்ட் பண்ணி உலகத்தை வந்து நாசனம் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி பாரத்தை பூமியெல்லாம் தாங்க முடியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்ணி அந்த பாரத்தை குறைப்பாங்க. அப்போ கலியுகத்தில் அப்படி தானே இருக்குது. ஒரே நாத்திகவாதியும் பொறாமையில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. எங்கே கிருஷ்ணரை காணமே அப்படின்னீங்கன்னா கிருஷ்ணா ஆல்ரெடி வந்துட்டார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அவருடைய நாம ரூபத்தில் வந்திருக்கார். நாமத்துக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசமே இல்லை. ஓகே, அதனால் கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கிருஷ்ணன் நம்ம என்ன பண்ணிடலாம அடைந்துடலாம். இப்போ இதோட சொல்ல படிக்கிறேன். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம். இல்லையே காட்டினே இருங்க. இப்போ தெரியுதா பாருங்க. அப்போ உங்களுக்கு நீங்க கரண்டி தான் போடணும். அது பெருசாக்கிட்டேன். இல்லை அவங்களுக்கு ஃபோன் கொஞ்சம் சின்னதாக நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டேன். பாருங்க, தெரியுதான்னு பாருங்க. அது உங்கள் ஃபோன் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்குது. சில பேருக்கு தான் பிரச்சனை. நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இல்லை நான் சொல்ல எழுதிக்கோங்க. புக்கில் நோட்டில் எழுதிக்கோங்க. ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோ அயம் சொல்லிருங்க. மாதாஜி நான் நீங்கள் கேட்ட சொல்லிருங்க. ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோ அயம். ஜெயது ஜெயது தேவோ. தேவோ தேவோனா முழுமர் கடவுள். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோ அயம். தேவகி நந்தனாயம். ஆமா. ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபः. கேது கேது கிருஷ்ண விஷ்ணு விஷ்ணுவம்ச பிரதீபः. ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபः. ஓகே, ஜெயது ஜெயது மேஹ ஷ்யாமலா கோமலாங்கோ. கேது கேது மேஹ ஷ்யாமல கோமலாங்கோ. ஷ்யாமல ஷ்யாமலா என்ன பார்த்தோமா? பிளாக்கிஷ். ஓகே, கோமலாங்கா. கோமலாங்கன்னா அவருடைய பாடி ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. லேசாக அந்த அந்த இது இருக்குல்ல, புதிதாக வர்ற அந்த இலை இருக்கு இல்லையா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த இலை பட்டால் கூட கிருஷ்ணாவுடைய உடல் வந்து சவுந்துடும். அவ பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டுன்னு. ஆனால் அவர் அடிக்கிற அடி திருநாவனாலே தாங்க முடியாது, இறந்துடுவான். அப்படி சாஃப்ட்டு தண்டர் போட்ட விட அதிகமாக இருக்கும் அவருடைய பலம். அந்த மாதிரி. ஓகே, லாஸ்ட் லைன் சொல்கிறேன். ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முகந்தா. பிருத்திவினா பூமி. ஓகே, அவருடைய பர்டன் பிருத்வி. பிருத்வி பார நாசோ முகுந்தா. பாரத் நாஸ்ய நாசோ முகுந்தா. நாசோ முகுந்தா. ஓகே, சரி இப்போ நம்ம படிக்கலாம். ஹாசினி படி. ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம். ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபः. ஜெயது ஜெயது மேஹ ஷ்யாமலா கோமலாங்கோ. ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முகுந்தः. ஸோ இதை பாருங்கள், பிரபாத் போடுங்க. முதல்ல 5 வருஷத்துக்கு வந்து பிரபாத் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு நேரம் இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவருடைய டிசைபிள்ஸ் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகே, இதில் போட்டுக்கார் பாருங்கள். இந்த வெர்ஸு பார்த்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணர் ஒரு பர்சன் சொல்லி குறிக்குது. அவர் வந்து ஒரு பகவான் வந்து ஒரு பர்சன், நம்மள மாதிரி ஒரு பர்சன். அவர் இம்பர்சனல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பகவான் வந்து எப்படி பகவான் வந்து வசுதேவருக்கும் தேவிக்கும் பையனாக வந்தார். இவங்க ரொம்ப நாளாக தபஸ்யா பண்ணுறாங்க. பகவானே பையனாக வேணும்னு சொல்லி தபஸ்யா பண்ணதுனால இந்த மாதிரி பகவான் என்ன பண்ண அவருக்கு பையனாக வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வரும்போது எப்படி வந்தார்னா 4 கையோட நாராயணனாக வந்துருக்கார். ஓகே, அப்போ தேவிக்கு தான் ப்ரே பண்ணுறாங்க, தயவுசெய்து ஒரு பேபி கிருஷ்ணாவை மாறிடுங்க அப்படின்றாங்க. அப்போ அவர் பேபி கிருஷ்ணாவை மாறிடுறார். சில பேர் கேட்கலாம், எப்படி கிருஷ்ணா தான் விருந்தா வந்துட்டு போக மாட்டார், எப்படி அரக்கர்கள்லாம் துவாரைகள்லாம் வந்தார்னா வசுதேவ கிருஷ்ணா தான் வெளியே வருவாங்க. ஏன்னா கிருஷ்ணாக்குள்ளே எல்லாருமே இருக்காங்கல்ல, வசுதேவ கிருஷ்ணா விஷ்ணு எல்லாருமே இருக்காங்க. சிவன் கூட இருக்கார் உள்ள. அந்த விஷத்தை குடிக்கும்போது சிவன் ஏற்றுக்கிறாங்க, பூத்தனா விஷத்தை குடிக்கும்போது. ஓகே, இந்த மாதிரி எல்லாருமே அவங்க உடலில் இருக்காங்க.
ஸோ அதே மாதிரி இப்போ ப்ரோபாஸ் இருக்காம பகவத்கீதை 4.9 ஜென்ம கர்ம சமேதிவம் ஏவம் யோகிஜத்துதா. யார் பகவானுடைய இந்த மாதிரி பிறப்பு அவருடைய செயல்களை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மாயோடைய பிடியிலேருந்து விடுபட்டு பகவான் லோகத்துக்கு போயிடுவாங்க. அதனால் பகவானுடைய பர்த்துக்கும் நம்ம குழந்தை பர்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, அவருடைய பர்த் வந்து ஜென்மாஷ்டமி நம்ம கொண்டாடுறோம். அதனால் பகவானுக்கு எப்படி தேவகி மாதிரி ஒரு அம்மா வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா, தேவகியை அப்பா அம்மாவை பகவான் சூஸ் பண்ணிட்டார். ஓகே, பகவான் என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணுறார், அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த ரிலேஷன்ஷிப் வாத்சல்யம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து சன்னுக்கு வந்து கிழக்கில் வந்து உரிச்சு கிழக்குலேருந்து பறந்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் பகவானுக்கு பிறவி அப்படி கிடையாது. ஆனால் பகவான் வந்து பக்தனுக்கு அந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாரு. சரி, இந்த மாதிரி பரப்பாளர் பெருசாக எழுதியிருக்காரு. ஓகே, இதை படித்து பார்க்கலாம் நம்ம. இதை வந்து நிறைய ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காரு பாருங்க. Therefore King Kulakshekara, knowing how he pleased the Lord is to be addressed by the name indicating his transcendental relationship with his intimate devotees. இந்த மாதிரி பகவான் வந்து அதனுடைய பக்தர்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொடுத்து அந்த மாதிரி பேரை வச்சு சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருப்பான். தேவிகி நந்தனா, நந்த நந்தனா, யசோத நந்தனா, இந்த மாதிரி கூப்பிட்டா ரொம்ப பிடிக்குமா? ஓகே, பகவானுக்கு. இல்லை கிருஷ்ணா, இல்லை மெரும்ன அவர் பேரை சொல்கிறத விட அவருடைய ரிலேட்டிவ்ஸோடு கூப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்குமா? ஹரே கிருஷ்ணா, ராதாவையும் கிருஷ்ணாவுக்கு பிடிக்காது அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி வம்சி கிங் ஆல்சோ குலசேகர் வந்து ஒரு அரசர். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, பகவானை விஷ்ணி வம்ச பிரதிப்பா, விஷ்ணி வழி குல தோன்றலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இந்த விஷ்ணு வம்சம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான வம்சம். அந்த வம்சத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணணும் பகவான் பறக்கிறார். குந்தி மரணே பாடியிருக்காங்க அதை. ஓகே, பாகத்தில் வஸ்திகாண்டில் பாடியிருக்காங்க 8வது அத்தியாயத்தில். எப்போ ஒரு தூய பக்தர் வராங்களோ அப்போ அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் முன்னாலையும் பின்னாலையும் எல்லாமே புயிராகிடுது. பிரகலாத் மகாராஜுக்கு நரசிம்மர் சொன்னார். அதே மாதிரி பகவானே வந்ததுனால அந்த விஷ்ணு வம்சமும் எது வம்சமும் ரொம்ப பியூரிஃபை ஆகிட்டாங்க. ஓகே, சரி, எப்போ இருக்கீங்களோ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை படித்து பாருங்கள். இப்போ அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். ஹரணி படி. வெரி நைஸ். கிருத்தியா மாதாஜி படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஹரே கிருஷ்ணா, ட்ரை பண்றேன். படிங்க. அதுக்கடுத்து ஈஸ்வரி மாதாஜி படிங்க. கிருத்தியா மாதாஜி படிங்க. ஓகே. ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம், ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணு வம்ச பிரதீபக, ஜெயது ஜெயது மேகா ஸ்யாமலா கோமலாங்கோ, ஜெயது ஜெயது பிருத்வி வாரணாசோ முகுந்தா. ஓகே, தேங்க் யூ மாதாஜி, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஈஸ்வரி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. கேது கேது தேவோ தேவகி நந்தனாயம், கேது கேது கிருஷ்ண திஷ்டி வம்சி பிரீதிகா, கேது கேது சியாமோ ஜெயது மேக மேக ஷியாமல கோமலாங்கோ, மேக சாமல கோமல, கேது கேது பிரித்தி பாரத் நாசோ முகுந்தா. வெரி நைஸ் மாதாஜி, பரவாயில்ல, எழுதி படிச்சிட்டீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாதாரணி படி. சாதாரணி. जयतु जयतु देवो देवकी नन्दनोऽयं, जयतु जयतु कृष्णो वृष्णिवंशप्रदीपः, जयतु जयतु मेघश्यामलकोमलाङ्गो, जयतु जयतु पृथ्वी वारणसमुकुन्दा. ஓகே, மலைவாஷ் பிரபு இதை படிச்சுட்டு அர்த்தம் படிச்சிருங்க. ஐயோ, அர்த்தம் இருக்கு இங்கிலீஷ். ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க பிரபு, படிங்க. जयतु जयतु देवो देवकी नंदनोयम, जयतु जयतु कृष्ण वृष्णि वंश प्रदीप, जयतु जयतु मेघ श्यामल कोमलांगो, जयतु जयतु पृथ्वी भार नासो मुकुंद. ट्रांसलेशन प्रभु. ஆமா, படிங்க படிங்க. ट्रांसलेशन தான். All glorious to this personality of Godhead known as the son of Srimati Devaki Devi. All glorious to Lord Sri Krishna, the brilliant light of the Vishnu dynasty. All glorious to the personality of Godhead, the whose soft body resembles
the blackish color of a new cloud. All glorious to Lord Mukunda, who removes the burdens of the earth. Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ பிரபு. விசேஷ மதம் படிங்க. कृष्ण ஹரே जय देवो देवी नंदनोयम जय जय कृष्णा कृष्ण वंश प्रदीपा जय जय मेघ श्यामला कोमलांगो जय जय पृथ्वी वारणोसु मुकुंदा அர்த்தம் படிங்க. மொழிபெயர்ப்பு திருமதி தேவியின் மைந்தன் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளே போற்றி போற்றி. விஷ்ணு குலத்தின் பிரகாசமான வம்ச விளக்கே போற்றி. புது மேகம் போன்ற கருப்பு நிறம் யாருடைய மென்மையான உடலில் தெரிகிறதோ அந்த முழுமுதற் கடவுளே போற்றி. பூமியின் பாரங்களை அகற்றும் பிரபு முகுந்தரே போற்றி. இந்த மாதிரி சொல்கிறாங்க. போற்றின்னு சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி அவரை புகழணும். நம்மளை யாராவது புகழ்னா எப்படி இருக்குது நம்ம யோசிச்சு பாருங்க. ஆஹா அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அவர்கிட்ட தான் நமக்கு வந்திருக்கு. ஓகே, நம்மகிட்டேருந்து அவருக்கு வரல. அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, பத்மா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? அது ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பத்மாபன் மாதாஜி நீ மியூட்டில் இருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா மாதாஜி. ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணு வம்ச பிரதீப்தா ஜெயது ஜெயது மேகா சியாமலா கோமலாங்கோ ஜெயது ஜெயது பிருத்வி வாராணாச முகுந்தா. ஓகே மேம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. हरे कृष्णा प्रभु जी படிங்க மாதாஜி. जयत जयत देवलोयम जयत जयत कृष्णो वृष्णि वंश प्रदीपः जयत जयत मेघ श्यामल कोमलांगे जयत जयत पृथ्वी पर नाशो मुकुंदा. எப்படி படிக்கிறீங்க நீங்கள்? பிரபு தமிழ்ல எழுதி வச்சிருக்கோம் பிரபு. ஓ, வெரி நைஸ். கூகுள்ல போய் கேட்க மாட்டேங்க நீங்கள் பேசுறது. கூகுள்ல போயிட்டு எடுத்து தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க பிரபு. ஓ, அப்படியா? சரி சரி சரி. ஓகே, நீங்கள் பேச நல்லா கேட்குது, அவங்க பேசுறது கேட்கல. ஓகே, பரவாயில்ல. இல்லைங்க பிரபுஜி, கூகுள்ல போய் எடுத்து பாட்டு மட்டும் எழுதி வச்சிருக்கேன். ஓ, அப்படியா? மொழிபெயர்ப்பெல்லாம் எழுதல, அது வேற யாரோ எழுதுதான் இருக்கு. ஆமாம்மா, ஓகே, பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ மேடம். அதான் நமக்கு பாட்டு மட்டும் எடுத்துக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி படிக்க முடியுமா உங்களால்? அந்த ஸ்கிரீனை பார்த்து படிக்கிறேன் பிரபுஜி. படிங்க. ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணு வம்ச பிரதீபா ஜெயத்து ஜெயத்து மேகா ஷாமலா கோமலாங்கோ ஜெயத்து ஜெயத்து பிருத்திவி பிரபநாசோ முகுந்தா. மாரநாசோ முகுந்தா. ஓகே, கரெக்ட் தான். ஜெயத்து மாரநாசோ முகுந்தா. பிருத்திவி மாரநாச முகுந்தா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ நம்ம வந்து பத்மாபன் மாதாஜி இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. जयतु जयतु देवो देवकी नंदनोयम जयतु जयतु कृष्ण पुष्टि वंश பிரதீபா. प्रदीप ம். प्रदीपम जयतु 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 मेघा श्यामलं कोमलंगो जयतु जयतु पृथ्वी पावनासो मुकुंद. ஓகே, வெரி நைஸ் மாதாஜி. இப்போ எல்லாரும் படிச்சு சொன்னீங்க. சரோஜா மாதாஜி படிங்க. சரி, உங்களுக்கு விட்டேன் நான். இங்கே சாஸ்திரி எடுத்துட்டேன். படிங்க. ओ देवकी नंदनोयम जयतु जयतु कृष्णो वृष्टिवंश प्रदीप जयतु जयतु मेघ श्यामल कोमलांगो जयतु जयतु पृथ्वी वारणासो मुकुंद. வெரி நைஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் கூட நிறைவு பார்த்து கொண்டுட்டோம். பத்மா மாதாஜி மட்டும் எடுக்கல, மீட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா?
கலர் படிச்சாங்களே, எல்லாரும் படிச்சாங்க, யார் படிக்கலாம் படிச்சாங்க. இப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கலாம், பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். டக்குனு ஒரு பாயிண்ட் எல்லாம் ஷேர் பண்ணலாம். சரி ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க மாதாஜி ஃபர்ஸ்ட் நீங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது வந்து இந்த பிரபஞ்சத்துல எப்படி சூரியன் வருஷம் ஃபுல்லா நமக்கு செய்கின்றது, அதை போல அதே மாதிரிதான் கிருஷ்ண லீலை வந்து உலகத்துல இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு நியூஸ்ல இருக்குது. கரெக்டா. ஆமா, எங்கெல்லாம் அதாவது வந்து கிருஷ்ணர் வந்து பக்தர்களை காப்பதற்கு அபத்தர்களை அழிக்கவும் வராரு. கரெக்ட். ஓகே மாதா, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் அது வந்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் அந்த என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்கல்ல பிரபுஜி. அதோட இந்த மாயாவுல போற எந்த பிசினஸும் வேணாம்னு சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. பிரபுபாதர் அவ்வளவு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்திலும். தன்னோட இது கூட எதுவும் யோசிக்கல, நம்ம இவ்வளவு கோயில் கட்டினா கூட அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்கல. அவங்க அந்த மாயாவுல போக கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு பெரிய உதவி, அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இதுல வந்து ஆமா அந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இந்த பாட்டே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை க்ளோரிஃபை பண்ண பாட்டு. 53 பாட்டுமே அருமையான பாட்டு. எவ்வளோக்கு நம்ம மெமரைஸ் பண்ணி கிருஷ்ணரை பற்றி பாடுறோமோ அவ்வளோ நல்லது. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஒருவர் வீட்டில் வந்து இறந்தாலும் சரி பிறந்தாலும் சரி அவ்வீட்டில் கீர்த்தனம் சாண்டிங் செய்வது சிறந்தது என்பதை பிரபுபாதா குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்யாமதாஜி. Satyamataji, you want to tell something? You are in mute actually. Okay, you are not able to take. Okay, Kalani Mataji. போயிட்டாங்க அவங்க. கலாவதி மாதாஜி நீங்க பேசுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து இந்த பூமியில பாரத்தை குறைக்கணும்னா பக்தர்களோட பாரத்தை குறைக்கணும்னு நினைக்கல, நாஸ்திகர்களோட பாரத்தை குறைக்கணும்னு தான் நினைச்சாரு. அபக்தர்களுடைய பாரத்தை குறைக்கிறார். பிரபுபாதர் என்னன்னா ஃபாரின்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி எப்பயும் ஒரு கிருஷ்ணரை பத்தி தான் நினைக்கணும் பேசணும்னு சொல்றாரு. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னுடைய சீடர்கள் வந்து இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஒழுங்கா பின்பற்றாதனாலதான் எனக்கு வந்து ஜுரம் வருது அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் குருவுக்கு அபராதம் பண்ணாம நம்ம இது பிரின்சிபலை ஒழுங்கா கடைபிடிக்கணும். தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். சதா இந்த உனக்கு பாயிண்ட் இருக்கா? கட்டி சொல்லு. ஹேமகிருஷ்ணன் நடிப்பார். கரெக்ட் கரெக்ட். சக்சஸ், வாழ்க சக்சஸ். கரெக்ட். ஹரிணி உனக்கு எதுவும் கருத்து இருக்கா? அதாவது நம்ம வந்து கிருஷ்ணாவும் அவங்களோட டிவோட்டிஸ் யாராவது வந்து சேலஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னா they are defeated for sure. அவங்க வந்து கர்ஸ் பண்ணா அது நம்மள ரீடைல் பண்ணணும். better not to challenge. கரெக்ட் கரெக்ட். அதுக்காக நம்மளே டிவோட் நினைச்சு கூடாது. இல்ல ஜெனரலா சொல்றேன், சர்வே மேனேஜ்மென்ட் படிச்சோம்னா ஓகே நான் ஒரு டிவோட்டி ஆயிட்டு நினைச்சு கூடாது. ஓகே, அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். டிவோட்டியால நம்ம பக்தராக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வேற எதுவும் பயன்? சரி, ஆசியா உனக்கு எது கருத்து இருக்கா? சரோஜா சொல்லுங்க மாதாஜி. பிரபுபாதா வந்து குருகுலம் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. பிரபுபாதா என்ன ஆசைப்பட்டாரோ எல்லாமே நடந்தது. அது இல்லாம 108 கோயில் அவர் கட்டினாரு. அந்த காலத்துல லெட்டர்ஸ்லயே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கட்டினாரு. இப்பெல்லாம் நல்லா வசதி இருக்கு, அப்ப வசதியே இல்லை. அந்த காலத்திலேயே அவ்வளவு அழகா கட்டினாரு. அதெல்லாம் எடுத்து செஞ்சாரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேவி வசுதேவர் வந்து நீண்ட நாள் அவங்க தவம் பண்ணக்கூடிய அதனால்தான் கிருஷ்ணன் வந்து குழந்தையாக. அதனால யார் ஒருத்தர் கிருஷ்ணன் தவம் பண்ணாங்களோ அப்பதான் கிருஷ்ணன் கிடைப்பார். ஓகே, தவங்கிறது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மந்திரத்தில் தான் தவம். ஓகே, லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அது எனக்கு ஒரு சொன்னீங்க நீங்க, அந்த பூமி வந்து பாரத்தை வந்து பொறாம இருந்தா பூமி வந்து பாரத்தை இது பண்ணிட்டு அதுக்கு ஹரே கிருஷ்ணா தான் கிருஷ்ணர் வந்து மகா மந்திரத்துல வந்து ரூபத்துல தான் வந்திருக்காரு அதை அழிக்கிறதுக்கு. அதை சொன்னீங்க நீங்க. இல்ல என்னன்னா இப்ப வந்து போன யுகத்துல பாத்தீங்கன்னா துவாபர யுகத்துல
நிறைய அரக்கர்கள் வந்தாங்கல்ல, கிருஷ்ணா அவதாரம் எடுத்து வந்துட்டார் இல்லையா, துரியோதனன் குருஷேத்திரம் யுத்தம் பண்ணுறாரு, ஏகப்பட்ட அரக்கர்கள் கொண்டாரு, ஜராசந்தன், ஏகப்பட்ட பேர் இல்லையா, பூத்தனாவதம், திருநாவதன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அரக்கர்கள் வந்துட்டாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய அரக்கர்கள் ஆட்டாலும் சின்ன சின்ன அரக்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யுத்தங்கள், ஏகப்பட்ட பேர் இறந்து போகிறாங்க, இப்போயும் நிறைய குற்றங்கள் நடக்குது இல்லையா. இங்கே கிருஷ்ணர் எங்கே வந்திருக்கான்னு கேட்குறாங்கல்ல. கிருஷ்ணர் வந்திருக்காரு, எப்படி வந்திருக்காருன்னா நாம ரூபத்தில் வந்திருக்காரு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அப்போ வந்து எல்லாரும் அழிச்சாரு, இப்போ மனிதனில் இருக்க குணத்தை அழிக்கிறார். அந்த என்விஎஸ்எஸ் குணத்தை வந்து அழிக்கிறார். ஓகே, குணங்களை அழிக்கிறார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சத்யா மாதாஜி இப்போ சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சொல்லுங்க. எப்பவுமே கிருஷ்ணானி பற்றி அணிச்சுட்டே இருக்கணும், ஐ மீன் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் மார்னிங் வேக்கப் early அண்ட் ஆரத்தி பூ பண்ணணும். கரெக்ட். இன்னும் பிரசாதம் மாத்திரம் சாப்பிடணும். ஆமா, புரிதா அவர்களும் சொல்லிக் கொடுக்கணும். ஆமா, கரெக்டா, பாவனை போய் படிச்சுட்டே இருக்கும். கரெக்ட், இது பண்ணாலே போதும். ஓகே, கோலோதான் போயிடலாம். ஓகே, கரெக்ட், அதெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா. ஓகே ஓகே மேடம், ஹரே கிருஷ்ணா. ஓகே, கலாவதி மாதாஜி சொல்லிட்டீங்களா? கலாவதி மாதாஜி சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டேன் பிரபு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி சொல்லிட்டாங்க. ஈஸ்வரி மலையாளம் சொல்லுங்க. பிருந்தா மாதாஜி என்ன சொல்ல? ஓ, நீங்க தான் சொல்லியா? சரி, சாரி, சொல்லுங்க 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 மாதாஜி. நீங்க இப்பதான் கேக்குதா? சொல்லுங்க, பேசுங்க. பிரபா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப உழைக்க கூடாது, நாள் ஃபுல்லா உழைச்சோம்னா கடுமைக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம ஆயிடும். அதனால காலையில 9 to 5 மணி வரைக்கும் நம்ம புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் முடிச்சிடணும். 5 மணிக்கு மேல ஈவினிங் ஆனா டெம்பிள்ல வந்து டேட்டிவ்ஸ் முன்னாடி சாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. இதுல வந்து பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக தான் அவதாரம் எடுத்து வர்றாரு பகவான் ஒரு யுகத்திலும். அப்படி வரும்போது நாஸ்திகர்கள் எல்லாம் அழிச்சு பக்தர்களை காப்பாத்துறாரு பிரபுஜி. தேங்க்யூ மேடம், ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ எல்லாரும் பேச வைக்கிறேன். பத்மாவதி அதுக்கு முடியல. சரி, பரவாயில்ல, இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் ஆஸ் யூஷுவல் இருக்குது. 5:40 5:45 அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஆன்லைனில் பண்ணுங்க, நேரில் வந்துருங்க. எல்லா வைஷ்ணவ பிரதானம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்துபயேவஜ பதிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஆனந்தகுடி வைஷ்ணவன் கி, ராமாச்சல ஹரிதாஸ் தாக்கூர் கி, ஷீல பிரபுபாத் கி, நிதாய் கௌரவமானந்தே. ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.